ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து 9 ட்ரேடிங் செஷன்ல லாஸ்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல அதிரடியா மார்க்கெட்டை ஏத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏறி இருக்கு. நிஃப்டி 50 ஒரே நாளில் 1.15% வரைக்கும் கெயின். 22,337.3 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் 1.01% வரைக்கும் கெயின். 73,730.23 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றம் சொல்லலாம். 2.13% வரைக்கும் கெயின். 38,072.3 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் இண்டிசஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1.3% வரைக்கும் கெயின். டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் 0.8% வரைக்கும் கெயின். இன்னைக்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 3% வரைக்கும் கெயின். எதனாலனா யூபிஎஸ் அப்கிரேட் இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துருக்காங்க. டெஸ்லா நிறுவனம் ஆட்டோமொபைல் செக்டார்ல என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு ஃபியர்னால ஏற்கனவே கொடுத்த டார்கெட் பிரைஸால 3,460 3,300 நியூட்ரல் டார்கெட்டா மகேந்திரா நிறுவனத்துக்கு யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப இருக்க பிரைஸ்ல 22% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஆயில் ஸ்டாக் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளாக ஒரு நல்ல கெயின். பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வரைக்கும் கெயின். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் கெயின். இன்னைக்கு ஒரு 5% வரைக்கும் கெயின் ஆகி 326.3 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிரானுலஸ் இந்தியா ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 3% வரைக்கும் டவுன். கேக்லா ஃபுட் யூனிட்ல யூஎஸ்எஃப்டிஏ கண்டாமினேஷன் இஷ்யூ ஃபைல் பண்ணதுனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% வரைக்கும் டவுன். ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் தொடர்ந்து 5 மாசமா ஃபால் ஆயிட்டு தான் இருந்துச்சு. கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெயின். பிஎஸ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9% வரைக்கும் டவுன். எல்ஐசியில் வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா தான் வீக்லி எக்ஸ்பைரி. அந்த வீக்லி எக்ஸ்பைரியை இப்போ மண்டேவா மாற்றிட்டாங்க. இந்த செபியோட அதிரடியான அனௌன்ஸ்மெண்ட்னால பிஎஸ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 9% வரைக்கும் டவுன் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 4,290 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பதஞ்சலி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 1% வரைக்கும் கெயின். எல்ஐசி நிறுவனம் பதஞ்சலி ஃபுட்ஸ் ஸ்டேக்கை 7% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாலிகேப் இந்தியா ஷேர்ஸ் இன்னைக்கு 3% வரைக்கும் கெயின். ஏன்னா மார்கன் ஸ்டான்லி இந்த ஸ்டாக்குக்கு இப்போ இருக்க பிரைஸ்ல 52% வரைக்கும் அப்சைடு போகலான்னு அவங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க. அவல்டி ஃபீட்ஸ் நிறுவனத்துடைய சப்சிடி நிறுவனம் ஃபுட் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக போகிறதுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரே நாளில் 10% வரைக்கும் கெயின் ஆகி அதோட 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பிஎல்ஐ ஆட்டோ திட்டத்தின் மூலம் 73.7 கோடி ஊக்கத்தொகை பெற்றிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவில் முதல் 2 வீலர் வாகன தயாரிப்பு நிறுவனமாக ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் மாறி இருக்கு. தீபக் நைட்ரேட் ஷேர்ஸுக்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் நிறுவனம் அப்கிரேட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு டார்கெட் பிரைஸை 2020 வரைக்கும் போகலான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோப்ரேட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அக்யூசேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. 1.6 பில்லியன் டீல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. குளோபல் புரோக்கரேஜ் ஜெப்ரிஸ் நிறுவனம் டார்கெட் பிரைஸா 10,350 வரைக்கும் போகலான்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ்லாம் 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 11. அதனால இந்த ஸ்டாக்கு
இன்னைக்கு ஒரே நாளில் 3.64% வரைக்கும் கெயின். 274.35 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃகு உற்பத்தியை குறைக்கும் திட்டத்தை சீனா அறிவித்ததை தொடர்ந்து இன்னைக்கு டாடா ஸ்டீல், செயில், இது இல்லாமல் மற்ற ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதானி வில்மர் ஷேர் ஜிடி ஃபுட் ஸ்டேக்கை 80% வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ரெசிபோக்கல் டாரிஃப் டபுள் மடங்கு வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கோப்ரேஜ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், மற்ற ஐடி ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.